ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம சம்பங்கி செடியிலேருந்து ஒரு பூ வந்திருக்குது. இந்த இந்த கேனில் வந்து 3 கலையில் வந்து பூ அரும்பு வச்சுருக்குது. இது 3துலேருந்து இப்போ ஒரு கலையில் நம்மளுக்கு பூ வந்திருக்குது. சம்பங்கி செடியே நம்ம 3 கேனில் 4 கேனில் வச்சுருக்குறோம். அது எல்லா தொட்டிலையும் வந்து 2 2 1 1 அப்படியே வந்துடுது. இந்த கிழங்கெல்லாம் நான் வந்து புது மண் கலவையை மாற்றி வைக்கும்போது அதுலேருந்து கிழங்கு நான் அப்படியே போட்டு நட்டு விட்டேன். அதனால அது எல்லாத்துலேயுமே எல்லா செடியிலையும் ஒரு ஒரு சம்பங்கி செடி வந்துடுச்சு. ஒரு ஒரு இதுலேருந்து நம்ம கனகாமர செடியிலையும் வந்திருக்குது, செம்பருத்தி செடியிலையும் வந்திருக்குது, அங்கே புதினா செடியிலையும் வந்திருக்குது, எல்லாத்துலேயுமே வந்திருக்குது. ஈஸியாக முளைச்சி வந்தது இந்த சம்பங்கி கிழங்கு வந்து. இது வந்து நம்ம கட் பண்ணி விட்டோம். நேற்று தான் பார்த்தீங்க நீங்கள் வீடியோவில். அந்த ஆரஞ்சு கலர் கனகாமரம் அதில் வந்து எல்லாத்துலேயுமே வெள்ளைப்பூச்சி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அதை முனையில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி போட்டேன். ஈருவாச்சி மல்லி வந்து காஞ்சு போயிடுச்சு எல்லா கலையும். இப்போ புதுசாக துளிர் வந்திருக்குது, துளுத்து வந்திருக்குது. பார்க்கலாம் அதில் பூ வருதான்னு சொல்லிட்டு. இந்த செம்பருத்தி செடியில் வந்து 2 கலையில் அரும்பு வச்சுருந்தது. நான் அதுலேயும் வெள்ளைப்பூச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு மொத்தம் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். அந்த அரும்பெல்லாம் கொட்டிட்டு இப்போ புதுசாக வந்திருக்குது. பார்க்கல இதுவும் பூக்குதா என்னன்னு சொல்லிட்டு. இந்த அரளி செடியில் பாருங்கள், இந்த ஒரே ஒரு பூ தான் வந்திருக்குது. ஆனால் அந்த ஒரு பூ எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கலரு. இப்போ நம்மளுக்கு 3 கலையில் அரும்பு வச்சுருக்குது. இது 3 கலையிலையும் ஒன்றா பூ பூத்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த சாமந்தி செடியில் 2 3 கலையில் வந்து அரும்பு வச்சுருக்குது. இந்த இதில் செடி இந்த தொட்டியில். இந்த செம்பருத்தி செடியில் வந்து எந்த அரும்புமே இல்லை. பார்க்கலாம் மறுபடியும் பூக்குதா என்னன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி விட்டுருக்குறேன். நம்ம தினமும் ஸ்ப்ரே பண்ணுறோம் செடிங்களுக்கெல்லாம். ஏதாவது ஒரு ஸ்ப்ரேயர் வந்து ரெடி பண்ணி, ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். பார்க்கலாம், இந்த வெள்ளைப்பூச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் காலியாகும். இது துளசி செடி வந்து இந்த செடி கூட வந்திருக்குது. இதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம வேறு தொட்டியில் வைக்கலாம் சொல்லிட்டு நான் பார்த்துன்னு இருக்கிறேன். பாருங்கள், ஒரு நாட்டு ரோஸ் பூத்துருக்குது இதில். இன்னொரு ரோஸ் செடி வந்து நான் கட் பண்ணி மொத்தத்தையும் சின்ன 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 தொட்டியில் நான் கட்டிங்ஸாக வச்சுருக்கிறேன். பீர்க்கங்காய் செடி எல்லா தொட்டிலையும் மறுபடியும் ஒன்று ஒன்று வந்திருக்குது. பார்க்கலாம் இதுலையாவது பூ வருதா என்னன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ஜாதி மல்லி செடி முன்னாடியே கட் பண்ணி விட்டுருந்தோம். அது நல்லா பெருசாக வந்திருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த இந்த கொடி இந்த தொட்டியில இருந்தும் ஒரு சொரக்கா கொடி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு பீர்க்கங்காய் கொடியை கட் பண்ணி எடுத்துட்டேன். இது பாருங்க, சொரக்கா பூ வந்து வெள்ளையா வருது. அப்புறம் மறுநாளே போய் பார்த்தாக்கா அது மஞ்சளா காஞ்சி போன மாதிரி ஆயிடுது. இது என்ன ப்ராப்ளம்? எனக்கு வந்து நம்மளுக்கு கொடி வகை காய்கறிகள்லாம் நம்மளுக்கு செட் ஆகல. பார்க்கலாம், இதுவும் நல்லா இருந்தா விடலாம், இல்லை ஏதோ கட் பண்ணி எடுத்துருவேன் நான். இந்த செடிங்கள்ல வந்து நம்மளுக்கு பூச்செடி நல்லா வருது, மிளகா செடி நல்லா வருது, அவரைக்காய் செடி வச்சிருக்கிறேன் அதுவும் நல்லா வருது. இந்த சொரக்காய் செடி, இந்த பீர்க்கங்காய் செடியை 2 பீர்க்கங்காய் வந்தது, அதுவும் அணில் காலி பண்ணிடுச்சு. அதனால இந்த கொடி வகை காய்கறிலாம் நம்மளுக்கு ஒன்றுமே செட் ஆகலை. இது பாருங்க, இதுலேயும் வந்து இந்த தொட்டிலையும் சம்பங்கி செடியில் வந்து நிறைய அரும்பு வருது. இதில் இந்த சொரக்காய் செடியில் வந்து பிஞ்சு வந்திருக்குது. இன்னும் 2 நாள் பொறுத்தா அந்த பிஞ்சும் இருக்காது அதில். இந்த காக்கடா செடியும் பெருசாக இருக்குது, ஆனால் இதுலேயும் அரும்பு வரல. மிளகா செடியும் எப்போ மிளகா வைக்கணும்னு தெரியல. எல்லாத்துலேயுமே பூ வந்திருக்குது. அதுக்கும் வந்து நான் பார்த்து தான் உரம் கொடுத்துன்னு இருக்கிறேன். பாருங்கள், இந்த ரோஸ் செடி தான் நான் நேற்று கட் பண்ணி எடுத்துகிட்டு பாதி வேறு கட்டிங்ஸ் வந்து 2 3 தொட்டியில் வச்சுருக்கிறேன். அது பெருசாச்சுன்னா நான் அதையும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் செடி பெருசாக இருக்குது, நல்லா மூடின்னு இருக்குது. ஆனால் அதில் பூ நிற்கலை, கொட்டுது. இது வந்து நம்ம முன்னாடியே கட் பண்ணி விட்டு நெல்லிக்காய் மரம் தான். இப்போ நல்லா புது துளிர் வந்திருக்குது. இந்த சாமந்தி செடியிலையும் வந்து அரும்பு இல்லை. பார்க்கலாம், அதுக்கும் நம்ம என்னென்ன உரம் கொடுக்கணுமோ அது கரெக்டாக கொடுத்துன்னு தான் இருக்கிறோம். இந்த செடியும் கனகாமர செடியும் எடுத்து நான் பெரிய தொட்டியில் வைக்கலாம் சொல்லிட்டு மண் கலவையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் நம்ம வேறு தொட்டியில் எடுத்து நடலாம். இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் தினமும் பார்க்கணுன்னா நம்ம சேனல் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஏதாவது விஷயம் தெரியலன்னா நான் உங்ககிட்ட கமெண்ட்ஸில் கேட்குறேன். எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சொரக்காய் ஏன் இப்படி ஆச்சுன்னு சொல்லுங்கள். இந்த பீர்க்கங்காய் பூ வந்து கொட்டி போயிடுது, அதுவும் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு ஏதாவது தெரியலன்னா உங்ககிட்ட நான் கேட்குறேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்கலாம். நிறைய சிஸ்டர் கேட்டிருக்கிறாங்க, என்கிட்ட கனகாமரம் கட்டிங்ஸ் வேணும், கனகாமரம் வேணும்னு சொல்லிட்டு. நான் அது எப்படி அனுப்புறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு 2 மாதம் பொறுத்துங்க, நான் கண்டிப்பாக கேட்குற எல்லாருக்குமே நான் கனகாமர செடியெல்லாம் கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.